ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த அவரைக்காய் பொரியல் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமில் இருந்து இதே மெத்தடில் தான் பண்ணுவீங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியல் செய்கிறதுக்கான பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். எப்பயுமே நீங்கள் பொரியல் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க காயை விட நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதில் பாதி அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முன்னாடியே நீங்கள் மெஷர் பண்ணி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது காயில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்கான ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் பண்ணலாம். லைக் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பொரியல் செஞ்சு முடிக்கும் பொழுது வேர்க்கடலையோ உடைத்த கடலையோ அரைச்சி பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவரைக்காய் பாதி அளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு பெருசாக ஒன்றும் ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி உங்களில் நிறைய பேருக்கு அவரைக்காய் பொரியல் ரொம்ப ஒன்றும் ஃபேவரட்டாக இல்லாமல் இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் அதோட டேஸ்ட்டு தான். அந்த டேஸ்ட்டை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது ஃபேவரட் ஆகலாம். அதில் ஒரு முக்கியமான டிப், நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் இப்படியே இதை செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் இது பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.